Hi friends, welcome to Sunrise channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு வச்சு வடை ஒன்று செய்வோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு, அரைக்க சோம்பு, 3 மிளகாய், உப்பு, அது கூட நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம், மல்லி புதினா கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, மரவள்ளி கிழங்கு தோல் சீவி அதை கேரட் துருவல்ல பொடியாக சீச்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்போட அந்த சோம்பு, 3 மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஜாரில் அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைச்சி வச்சு வெங்காயம் நறுக்குனது, பொடியாக நறுக்குன வெங்காயம், மல்லி புதினா, அது கூட நறுக்குன மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த வடைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வடைக்கு மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் சூடாகவும் நம்ம வடையாக போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு போட்டாலே நல்லா வடை கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்குல வடை செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வடை பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கலாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்க, டீ மிதமான ஹீட்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். வடை சூப்பராக வந்திருக்கு பாருங்க. டைமிங் ரொம்பலாம் ஆகாதுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நீங்கள் 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க. ஈஸியான வேலை தான். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வடை நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வடை வெந்திருக்கு, கிறிஸ்பியாக நல்லா இருக்குது வடை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே கொடுங்க. வடை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.